தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த மதுக்கூரில் தனது 3 குழந்தைகளை கழுத்தறுத்து கொலை செய்த தந்தை கைது செய்யப்பட்டிருக்கிறார். மனைவி தன்னை விட்டு பிரிந்து சென்ற ஆத்திரத்தில் 3 குழந்தைகளை வினோத்குமார் கொலை செய்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அந்த 3 குழந்தைகளும் என்ன பாவம் பண்ணுச்சுங்க? அதுங்களுக்கு சின்ன வயசுல இந்த மாதிரி கொடூரமான ஒரு சாவு. உங்களுக்கு பிறந்தது ஒரு பாவம் தான் போல இருக்கு. அதுங்களுக்கு தெரியல இவங்களுக்கு பிறந்த நம்ம ஒரு பாவம் போல இருக்கு, இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு தெரியல அந்த குழந்தைங்களுக்கு. பாவம். அந்த ஸ்வீட் வாங்கி கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க எவ்வளவு சந்தோஷமா சாப்பிட்டு இருப்பாங்க. ஒரு குழந்தைய சாவடிக்க எப்படிதான் மனசு வருதுன்னு தெரியல. அதுங்க அவ்வளவு துடிச்சிருக்கும். அதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு தைரியமே சத்தியமா யாருமே வராது. உங்க ஒய்ஃப் மேல கோவம்னா உங்க ஒய்ஃப ஏதாவது பண்ணுங்க, அவங்க மேல காமிங்க. அதை விட்டு குழந்தைங்க மேல போய் காமிக்கிறீங்களே உங்க வீரத்தை, உங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்க ஒய்ஃபுக்கு சொல்றேன். ஸோ உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு, வேற ஒருத்தவங்களை அஃபேர் இருக்கீங்க, அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, அவங்க கூட போறீங்க அப்படின்னா உங்க குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் பண்ணிட்டு போங்க. உங்க குழந்தைங்க இந்த மாதிரி ஏன் இப்படி தவிக்க வைக்கிறீங்க? உங்களுக்கு தானே பிறந்தது, அது உங்களை நம்பி தானே இருக்கிறாங்க. அவங்கள இந்த மாதிரி தனியா விட்டு போறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லை. இந்த உலகத்துல நம்மளை நம்பி ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க சாகர வரைக்கும் பாத்துக்கிறது நம்மளோட கடமை. ஸோ நம்ம தான் பார்த்து ஆகணும். அப்படி உங்களால பாத்துக்க முடியல, எவ்வளவு வழி இருக்கு. நிறைய பேர் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு இருக்காங்க. ஆசிரமம் நிறைய, குழந்தைகள் காப்பகம் நிறைய இருக்கு. ஸோ மனுஷனுங்க இப்ப மனுஷனுங்களா இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குள்ள ஏதோ ஒரு சைக்கோத்தனம் இருக்கதான் செய்யுது. ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் அது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ காலையில ஏந்து மெடிடேஷன் பண்ணுங்க. ஸோ ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. கொஞ்சமாச்சும் மனசை அமைதி நிலையா வச்சுக்கோங்க. இது எல்லாருக்குமே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த குழந்தைங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு யோசிச்சு கூட பார்க்க முடியல. எவ்வளவு கியூட்டா இருக்கிறாங்க. நிறைய பேர் இங்க குழந்தை இல்லாம எவ்வளவு கோயில் போய் எவ்வளவு ஹாஸ்பிட்டல் போய் அந்த மாதிரி தேடுறாங்க குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சில பேருக்கு ஈஸியா கொடுத்துடுறாங்க கடவுள். அது நிறைய பேரண்ட்ஸ் மிஸ்யூஸ் தான் பண்றாங்க. குழந்தைங்களோட அருமை குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். ஈஸியா கிடைக்குது இல்ல, அவங்களுக்கு கூட குழந்தையோட அருமை தெரியாது. நான் எல்லாருமே சொல்ல, சில பேர் ஈஸியா கிடைக்கிறதுனால அவங்களோட அருமை தெரியுது இல்ல. லாஸ்டா ஒன்னு சொல்றேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ப்ராப்ளம்னா அது உங்களோட வச்சுக்கோங்க, உங்களோட தீர்த்துக்கோங்க, உங்களோட பேசிக்கோங்க, உங்களோட சண்டை போட்டுக்கோங்க. அதை குழந்தைய அஃபெக்ட் பண்ற அளவுக்கு கொண்டு போகாதீங்க. ஸோ அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ உங்க 2 பேர் சண்டையில குழந்தைங்களை பலியாட ஆக்கிடாதீங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்காக மனசார ப்ரே பண்ணிக்கலாம். அதை தவிர வேற நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ